ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் 16th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதனுடைய 2 பார்ட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதனுடைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங்னா அதை பார்த்தோம். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் பார்த்தோம். அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபேக்டரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த ஃபேக்டரிங்கோட மீனிங், டெஃபினேஷன்ஸ், ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம். அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அந்த ஃபேக்டரிங்கோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் பார்த்தோம் இல்லையா. அப்புறம் கன்க்ளூஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது லாகிஸ்டிக்ஸ். அதாவது லாகிஸ்டிக்ஸ் அப்படின்னா பெயர்ச்சியியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அதாவது என்னென்னா ஒரு மார்க்கெட்டில் அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மார்க்கெட்டில் பொருள்களை கொண்டு போய் ஒரு இதுக்கு மார்க்கெட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு இதாக எது பயன்படுகிறது, டிரான்ஸ்போர்ட் பயன்படுகிறது இல்லையா. அதுதான், அதாவது இந்த பிஸ்னஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ அந்த போக்குவரத்தின் எக்ஸ்பான்ஷன் தான் பெயர்ச்சியல் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் லாங்கிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்கிஸ்டிக்ஸ் கேன் பி வியூவ்டு ஆஸ் எ லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்டு ரிலேட்டட் ஏரியாஸ் டு அச்சீவ் அண்ட் எஃபிஷியன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சிஸ்டம்ஸ். அது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் தொடர்புடைய அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து பணி, அந்த போக்குவரத்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு என்ன செய்யப்படுகிறது, ப்ராடக்டை கொண்டு செல்லப்படுகிறது. மார்க்கெட்டுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலேருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அதான் பெயர்ச்சியியல் அப்படின்னு, அதான் லாகிஸ்டிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அந்த பெயர்ச்சியல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு இடத்துலேருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, அதை போக்குவரத்து மூலமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது. ஓகேயா. மேலும் மிக நேர்த்தியான ஒன்று கொண்டு தொடர்புடையது. அதாவது ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டுக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இடையில் ஒரு நேர்த்தியான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது போக்குவரத்தினுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய விரிவாக்கம் தான் இந்த பெயர்ச்சியல் எனப்படுகிறது. ஏன்னா போக்குவரத்தினால தான் இந்த பெயர்ச்சியல் என்பது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் மீனிங்ஸ். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த லாகிஸ்டிக் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படும். லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேயா. லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, பெயர்ச்சியல் மேலாண்மை அப்படின்னு அர்த்தம். அதாவது லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டிசைன் அண்டு ஆப்ரேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல், மேனேஜரல் அண்டு இன்ஃபர்மேஷனல் systems needed to allow goods to overcome time and space. This implies that an integrated view of a number of different activities and functions may be required. These activities are represented as part of the value chain called the generic value chain by the porter. All firms are viewed as a collection of the primary and secondary activities. லாகிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சியூமர்ஸ்னுடைய டிமாண்டை, அதாவது தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு அவங்க பொருள் பற்றிய அந்த டீட்டெயில்ஸ், தகவல்கள் மற்றும் மக்கள் ஆற்றல், அந்த திறன் உள்ளிட்ட பிற ரிசோர்ஸ் வளங்களையும் ஒரு பொருளினுடைய அந்த துவக்கம், அந்த என்ன ஸ்டார்டிங் இருக்குல்லையா, அந்த ஸ்டார்டிங் புள்ளியிலேருந்து அதாவது ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து கன்சியூமரிடம் சென்றடையணும் இல்லையா. அந்த கன்சியூமரிடம் சென்றடையும் வரையிலான ஒரு செயல்பாடு தான் என்னன்னு சொல்லப்படுகிறது லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டு. இது கன்சியூமர்ஸுடைய தேவையை, அதாவது டிமாண்டை, அவங்களுடைய கன்சியூமர்ஸுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு ப்ரொடக்ஷன் செய்யப்படுகின்ற அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸை சிறந்த முறையில் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பகிர்ந்து அளிக்கும் ஒரு நோக்குடன் செயல்படுகிறது. அதுதான் லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுதுங்க. ஓம்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த புள்ளியிலேருந்து கன்சியூமுக்கு சென்றடையும் வரையிலான ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடிய ஒரு இதுதான் லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இது இதனுடைய பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் பற்றி மற்றும் செயல்பாடுகள் ஒருங்கிணைந்த ஒரு பணியாகவே இருக்கும். நல்லா தெரிஞ்சு லாகிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த நடவடிக்கை ஒரு ஒருங்கிணைந்த பணியாகவே இருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அதனுடைய செயல்பாடுகள் இந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த பல செயல்பாடுகளின் முடிவுகள், ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அந்த முடிவுகளை ஒருங்கிணைத்தல் அவசியமாகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, அந்த லாகிஸ்டிக்ஸ் மேனேஜுங்கிறது அதில் அனைத்து செயல்களையும் அதனுடைய வேல்யூ, ஓகே, அந்த வேல்யூ மதிப்பு அது பொதுவாக எல்லாமே அந்த அனைத்து செயல்கள், அனைத்து அந்த பார்வைகள், அனைத்து அந்த எல்லாமே ஒரு பொதுவான ஒரு அங்கமாக இந்த லாகிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்
கருதப்படுகிறது. ஓகேயா, அதான் வந்து லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா டெசிஷன்ஸ் அப்படின்னா தீர்மானங்கள் இல்லையா, அதான். த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் வேரியஸ் டெசிஷன்ஸ் தட் நீடட் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் ஆல் இன்டகிரேட்டட் சிஸ்டம்ஸ் தேர். அதாவது இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது தொடர்புடைய பல லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது தொடர்புடைய பல ப்ரொடக்ஷன் சார்ந்த பணிகள் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த பணிகள், அந்த சார்புடைய செயல்களின் முடிவுகளை அது ஆராய்ச்சி பண்ணி, அதாவது ஆய்வு செய்து அது தீர்மானித்து அந்த டிமாண்ட், அந்த தேவைக்கு ஏற்ப அதை வந்து என்ன செய்யுது, ரிலாக்ஸேஷன் தளர்த்தி அது ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு முறையாக இந்த ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து பகிர்ந்தளிப்பதில் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, அதான் வந்து இந்த டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதை வந்து இதனுடைய கண்டினியூஸை நம்ம கீழே பார்ப்போம். ஓகேயா, ப்ராடக்ட் டிசைன், பிளான்ட் லொக்கேஷன், சாய்ஸ் ஆஃப் தி மார்க்கெட் சோர்சஸ், ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், டீலர் network designs, locations of the warehouse, plant layout and logistics, allocations, designs, productions, planning, inventory management, stocking levels, transportations, mode choice, shipment size and routing decisions and transport contracting, packaging, materials handling, warehousing operations. அதாவது வந்து இதுதான், அதாவது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர், வடிவமைப்பு, அதனுடைய அந்த தளவாடங்கள்னு சொல்லுவாங்களே அந்த தளவாட அமைப்பு முறை, மார்க்கெட்டிங் மூலங்கள் மற்றும் அந்த எதை சூஸ் பண்ணுறது, சாய்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ், அதை தெரிவு செய்தல், அதான் நிறையா. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், உற்பத்திக்கான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், நியூஸ்தர்கள், அப்புறம் அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான நெட்வொர்க், டீலர்ஸ், நெட்வொர்க் டிசைன்ஸு இல்லையா, இது அப்புறம் இந்த மற்ற எல்லாமே, அதாவது இப்போ இது பங்கிட்டு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஸ்ட்ரக்சரு, ப்ரொடக்ஷன்ஸுடைய பிளானிங், அப்புறம் ஸ்டாக் வைக்கிறதுக்கான இது இல்லையா, அப்புறம் வந்து அந்த ஸ்டாக்கினுடைய நிலைகள், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே சரக்கு ஷிப்பில் ஏற்றுறதுடைய அளவு, அப்புறம் வழித்தடங்கள், இது எல்லாமே, அப்புறம் போக்குவரத்தின் ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி மூலப்பொருட்களை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண, ரா மெட்டீரியல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹேண்ட்லிங், அதாவது மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங். ஓகேயா, இது எப்படி அதாவது வேர் ஹவுசிங் உங்களுக்கு தெரியல, இது போன்றவை அனைத்தையும் எப்படி இது பண்ணுறது, எப்படியெல்லாம் அமைக்கணும், எப்படியெல்லாம் அதனுடைய இந்த தயாரிப்புக்கான முறையை செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் தீர்மானிக்கக்கூடியது தான் வந்து இந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, கீ ஆக்டர்ஸ்னால் பங்கு பெறக்கூடிய முக்கியமான நபர்கள். ஓகேயா, ஷிப்பர்ஸ், சப்ளையர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரியர்ஸ், வேர்ஹவுஸ் ப்ரொவைடர்ஸ், ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ், டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் டேக்கிங் proactive managerial attentions in coordinating the actors in logistics leads to reduced logistics cost and improve customer services. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கீ ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் செய்பவர் இருக்காங்களே, ஏற்றுமதி செய்பவர்கள், அவங்க வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் இருக்குல்லையா, சேவைகள், அதில் வந்து அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் வண்டிகள். ஓகேயா, அந்த என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதனுடைய வகைகள், அதில் வந்து நிறைய பண்ணலாம் இல்லையா, அந்த இது ரயில்வே, அப்புறம் ரோட்வேஸ், அப்புறம் ஏர்வேஸ், இல்லை வாட்டர்வேஸ், இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா, அது மாதிரிலாம் உள்ளதெல்லாம் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்னும் கேனல்ஸ் வெளியே போகிறது இல்லையா, இந்த கயிறு ரோப்பு இதில் மூல போகிறது, இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து வேர்ஹவுசஸ் வழங்குபவர்கள் மற்றும் வந்து ஒர்க்கர்ஸ், அந்த கூலியாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ், அந்த கூலி ஆட்கள் அவங்க, அது அப்புறம் ரொம்ப லாஸ்ட் கடைநிலை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாமே, மற்றும் கவர்மெண்ட்டு, இது எல்லாமே இந்த பயிற்சி இந்த இது லாஜிஸ்டிக்ஸை என்ன செய்யுது, ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பழம்பெரும் முக்கியமான நபர்களை சிறப்பான மற்றும் வந்து முறையான வழி, அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டான பர்சன்ஸை, முக்கியமான நபர்களை முறையான வழியில் ஒருங்கிணைத்து செயலாற்றக்கூடிய ஒரு மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட்டாக மட்டுமே, நல்ல ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டால் மட்டுமே குறைவான அந்த அடக்க விலைன்னு இந்த அடக்க விலைன்னு சொல்கிற மாதிரி இந்த அடக்க செலவுகள். ஓகே, அந்த செலவுகளில் நேர்த்தியான மற்றும் ஒரு முறையான அந்த லாஜிஸ்டிக்ஸ் பயிற்சியால், அந்த லாஜிஸ்டிக் சர்வீசஸ், ஓகே, அந்த பயிற்சியல் சேவையை கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு இயல் தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அது ரொம்ப அதான் நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டேலண்டான முக்கியமான அந்த லாஜிஸ்டிக்ஸில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான நபர்களை சிறப்பான மற்றும் முறையான வழியில் அவங்க தான் ஒருங்கிணைத்து
ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு மேலாண்மையாக கொண்டு வரணும். அதுலேயும் செலவு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய ஆகாமல் கம்மியான எக்ஸ்பெண்டிச்சரில் அந்த கஸ்டமர்ஸுகளுக்கு அனைத்தையும் வழங்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. த கவர்மெண்ட் பிளே எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் தி லாஜிஸ்டிக் இன் இந்தியா. த இம்பார்ட்டன்ட் legislations that affect logistics are general sales tax and local sales tax, consignment tax, excess duties, octroi and entry tax, use of these packaging materials, MODWAT, GST, Motor Vehicles Act and similar act for other modes, distributions of policies. இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அது வந்து அப்படி சொல்வது வந்து மிகையாகாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்கில் ஒழுங்குபடுத்தும் நோக்குடன், இந்த லாஜிஸ்டிக் அதாவது வந்து இந்த பெயர்ச்சியில் வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நோக்குடன் இந்த செயலுக்காக அந்த ப்ராடக்ட்ஸ் சரக்கு மற்றும் அதனுடைய சர்வீசஸ் அதற்குரிய டேக்ஸ் விதித்து, ஓகேயா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதை வந்து அந்த இது லாஜிஸ்டிக்ஸை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த சரக்குகளை கொண்டு போகிற இந்த இது லாஜிஸ்டிக்ஸ்காண்டி அதற்குரிய சேவை வரி, அதாவது டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸு விதித்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மேலும் இந்தியாவை பொறுத்தவரை நடைமுறையில் உள்ள நிறைய சட்டங்களுக்கான அந்த இது ஆக்ட், வாகன ஒழுங்குமுறை ஆக்ட் இருக்கு இல்லையா, வெஹிக்கிள் ஆக்ட், ஓகே, அதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேயா. அதாவது லோக்கல் சேல்ஸ் டேக்ஸு, கன்சைன்மெண்ட் டேக்ஸு, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டியூட்டிஸ், இந்த மாதிரி அந்த சட்டத்திற்கான முறையான ஒழுக்கமுறை சட்டம் மற்றும் பொருட்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த பாலிசிஸ் போன்றவற்றை வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஈடுபடும் நிறுவனம் பின்பற்ற வேண்டும். ஓகே, அதை தான் வந்து சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனைத்து விதமான, ஏன்னா அதனால தான் அப்படி அந்த டாக்ஸஸ்லாம் நம்ம போடுறதுனால தான் இந்த இது லாஜிஸ்டிக்ஸை வந்து என்ன செய்ய முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். அதை இந்தியன் கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. ஏன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த டேக்ஸ் போடுறதுனால பொருள்கள் வந்து சரியான முறையில் அந்த இந்த வாகன ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற அந்த மற்றும் ப்ராடக்ட்ஸை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த பாலிசிஸ் போன்றவற்றை இந்த லாஜிஸ்டிக் ஈடுபடும் நிறுவனம் பின்பற்றுவதா. ஓகேயா. இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.